media viewers, ellarku vanakkam. I am Tanisha. Medai is my very first Tamil movie. I'm really happy working in this Tamil movie as I'm basically from Bangalore. I'm learning Tamil, so I'd love to do many more Tamil movies. My character name is Priya. And my character says all about a dancer who has all bad habits and she'll change at the end for her bad habits only. So the movie has come out really good and the songs are really awesome. I'm very happy working with all the co-artists as they are being the remake of all very nice artists in Tamil industry. I don't really know that I will be really working with all of them, so I'm really happy working with all the co-artists in Medai movie. வணக்கம், என் பேர் தென்னவன். கை தென்னவன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த மேடை படத்தோட இசை வெளியீட்டுக்காக நான் வந்திருக்கேன். இதில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களும் எனக்கு நல்லா பரிச்சயமானவர்கள். அதில் குறிப்பாக இசையமைப்பாளர் ஆதிஷ் உத்ரியன் என்னுடைய நல்ல நண்பர், சிறப்பான இசையமைப்பாளர். அவருடைய பாடல்கள் அனைத்தும் இந்த படத்தில் நிச்சயமாக நல்லா வந்திருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். பார்க்க போகிறோம். இந்த மேடைங்கிற விஷயம் வந்து மேடை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி மேடை நாடகங்கள், மேடை கலைஞர்கள் நிறையா நலிவடைஞ்சிட்ருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி படம், இந்த மாதிரி கலைஞர்கள் நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சு இந்த ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னா இந்த மக்கள், இந்த கலைஞர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இது எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்துடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் மீடியா சேனலுக்கு இந்த தென்னவனின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், என் பேர் பானு. இந்த மேடை படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சாரதா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிவாஜியோட ஒய்ஃபாக நடிகை கேருஜ் அம்மாவோட கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அவங்கள மாதிரி பொறுமையெல்லாம் நான் கிடையாதுங்க. நான் ரொம்ப தான் நடிச்சிருக்கேன். 5 குழந்தைங்களுக்கு அம்மா நடிக்கும் போது என்னை கேட்டாங்க. ஆனால் போன கேரக்டர் வேறு, ஆனால் அமைஞ்சது எனக்கு வந்து அந்த கேரக்டர் அமைப்பானது. பல படங்களும் பல சீரியலும் நான் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு வெற்றிகரமாக திருப்பி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து பல கலைஞர்கள் வந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நாங்கள் வந்து கூட்டி ஒரு குடும்பமாக ஒரு கதமமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த படத்தை நீங்கள் தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். இந்த தேட்டரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட வித்தியாசங்கள்லாம் தெரியும். நீங்கள் ஒரு பழைய ஸ்டோரியை மறுபடியும் ஒரு ராஜா பட் ரங்கத்துறை படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் டைரக்டர் ஹரி சார், ப்ரொடியூசர் அந்தோனி மாஸ்டர், கார்த்திக் சார், பழனி சார், ரவி சார், இவங்க எல்லாருமே ஒன்றா கூடி எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒத்துழைச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு கஷ்டமே தெரியாத அளவுக்கு ஒரு 6 மாதத்தில் முடிக்கிற அளவுக்கு அற்புதமாக செஞ்சாங்க. இன்னும் இந்த படத்தோட கதை கேட்டிங்கன்னா ஒரு மேடையில் ஆடுறவங்களோட உண்மையான சம்பவங்கள், அவங்க எல்லாருமே எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கதை. நீங்கள் கண்டிப்பாக இந்த கதையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் வேறு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சுப்பீங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் வர்றாங்க. இந்த படத்தை வந்து நான் எங்களோட வெற்றிகரமாக பண்ண போகிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் படம் பார்த்து எங்களுக்கு எல்லாரையும் ஒரு வெற்றியை நீங்கள் திருப்பி தரணும். நன்றி, வணக்கம். ஹாய், நான் வந்து இந்த மேடை அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி பார்த்தா தமிழில் எனக்கு ஒரு செகண்ட் டியூட் அண்ட் பாடுறது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் இட்ஸ் அ மெலடி அண்ட் the experience was really nice. I really had a nice time. Hope you also enjoy what I sang. ஹாய், என் பேர் ஹரிதா ஸ்ரீவர்ஷினி. மேடை படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஆதிஷ் உத்ரியன் சாரோட மியூசிக் டைரெக்ஷனில். அவங்களோட மியூசிக் டைரெக்ஷனில் கனல்னு இன்னொரு படத்துலையும் பாடியிருக்கேன். இந்த நேரத்தில் ஆதிஷ் உத்ரியன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த படத்தில் ஒரு பெப்பி நம்பர் பாடியிருக்கேன். இட் கோஸ் லைக் திஸ். புத்தம் புது சரக்கு இப்போ இங்கே இருக்கு, ஊத்தி குடியேண்டா, பழந்தா இருக்கு, வேஷங்கள் எதுக்கு, குடிச்சு பாரு, சென்சார் கைய வைக்கும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராதா காளியப்பன். இந்த படத்தில் வந்து நான் சிபிஐ கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல தான் இருக்குதுன்னு சொல்லி என் குருநாதர் திரு கே பாக்யராஜ் சார் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய நடிப்பு மூலமாக உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த படம் வந்து உருவாகிருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி. வணக்கம். என்னடா இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லும். நான் பிரசாத் ராஜ். நம்ம ப்ளஸ் மீடியா
மக்களுக்காக நம்ம வந்து இன்றைக்கி மேடைன்ற ஒரு இசை வெளியீட்டு விழாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வந்து இதில் பிரம்மாண்டம்னா நிறைய பிரம்மாண்டம் இருக்குங்க. நீங்கள் வந்து நம்ம எந்த ஒரு கோயில் திருவிழாவும் எந்த ஒரு ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லா நடிகர்கள் போன்ற முகத்தோட்டம் உள்ள ஆட்களை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ பிரகாஷ் ராஜ் சார், விஜயகாந்த் சார், ரஜினி சார், இந்த மாதிரி நிறைய நம்ம இதில் நாகேஷ் சார், மணிவண்ணன் சார், சந்திரபாபு சார், இந்த மாதிரி பல வேடம் போட்டு உங்கள் முன்னாடி வந்து நின்ட்டாங்க. மேடைன்ற திரைப்படம் பண்ணியாச்சு இல்லை, பண்ணிட்டோம்ல. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை, எங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படத்தை பார்க்குறீங்க, எங்களையும் வாழ்க்கையில் உயர முயற்சி நீங்களே தான் இது பண்ணணும். ஓகேங்களா? வந்துட்டோம், நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, பாய் செல்லம். ப்ளஸ் மீடியா ரசிகர் அனைவருக்கும் நன்றி. என் பேர் பார்த்தீங்கன்னா கதிர்வேலு. ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் கமலஹாசன் மாதிரி இத்தனை வருஷமாக ஒரு 20 வருஷமாக இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணேன். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இதில் திரைப்படத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இந்த மேடை வெற்றி படிங்கிற படம் பார்த்திங்கன்னா எல்லா ரசிகர்களும் நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு படம். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொழுதுபோக்கு, ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன் எப்படி போகுதுன்னே தெரியாது. கண்டிப்பாக திரையில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மேடை படம். இந்த மேடை படத்தில் வந்து நான் நர்சிங் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மேடை படத்தில் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஹரிராம் சார். இதில் பார்த்திங்கன்னா யார் டான்ஸ் மாஸ்டர் வந்து அந்தோனி மாஸ்டர். இதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் பண்ணி ரொம்ப நடிச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் தான் இது பார்த்து ரொம்ப வெற்றி அடைய வைக்கணும். நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், வீட்டில் விசிடி வாங்கி பார்க்காதீங்க. நீங்கள் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, ப்ளஸ் மீடியா சேனல்ஸ் எல்லாருக்கும் எங்கள் நன்றிகள். அந்த மேடை படத்தில் வந்து நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஃபார் மீ. அண்ட் பேசிக்லி ஐ எம் அ சிங்கர். எனக்கு வாய்ப்பு சிங்கிங்கோட எனக்கு ஆக்டிங் கிடைச்சிருந்து. இட் இஸ் என்ன சொல்லணும், ஆக்சிடென்ட்லி இது வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்து. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த மூவியில் வந்து நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் திஸ் மூவி ஐ ஹவ் டன். அண்ட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங், எனக்கு ஆக்டிங்கே வராது, பட் ஐ ஹவ் டன் ஸோ மச். நெக்ஸ்ட் மூவிலலாம் எனக்கு ஆக்டிங் பண்ணணுன்னுட்டுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. மேபி த நெக்ஸ்ட் மூவிஸ் ஐ வில் பி சிங்கிங் அ பிளேபேக் ஆல்சோ. யூ வில் பி ஹியரிங் மை வாய்ஸ். And thanks to Plus Media TV, and please encourage us. We are the newcomers, and thank you. Sir, பழனிசாமி ப்ரொடியூசர் சார். மேடை திரைப்படத்தில் இன்று இசை வெளியீட்டு விழா. இந்த விழாவில் வந்து எப்படின்னாக்கா எங்களுடைய நடிகர் கூட்ட அனைவருமே இந்த மேடை திரைப்படத்தில் பங்கேற்றவங்க அத்தனை பேருமே இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு புதுமையாக கஷ்டங்களையுமோ இல்லை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதுமோ நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு படமாக எடுத்தது இது பண்ணலாம், நம்மளுடைய குறைகளை சொல்லலாம், வாழ்க்கையை சொல்ல அப்படின்னு. இதில் என்னென்னாக்கா முன்னால் புகழ்பெற்றவரை போல ஒரு இருப்பதனால இது நாங்களும் அது மாதிரி இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால அவையிலும் இந்த துறையில் வந்து முன் வந்து இது மாதிரி மக்கள்கிட்ட வந்து இது மாதிரி நாங்கள் மேடையில் நடித்தாலுமே மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒரு நடிகர்களுடைய இருக்கிற போது அந்த அவங்களுடைய நடிப்பு திறமையை வச்சு தான் நாங்களும் மேடையில் நடிச்சிட்ருக்குறோம். எங்களையே மேடை ஏறினா மட்டும் ஒரு மாற்றமாக பார்க்காம மக்கள் சராசரி மனிதர்கள் போல் எங்களுக்கும் ஒரு கௌரவமான மனிதராக இருக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கதையை கொண்டு போய் முழுசாக சேர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹரிராம் அவர்கள்ட டைரக்டராக உருவாக்கியிருக்கிறாங்க. பாட்டு அடிச்சிட்டு உத்திரியன் அவர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த பாட்டும் இந்த கதையும் ஒரு சிறப்பாக கடைசியில் அவங்களுடைய ஃபைனலுக்கு வந்து ஒருவர் வந்து நடுவரால் நின்று இந்த கதையை வந்து ஒரு சிறப்பாக அமைச்ச மாதிரி நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது வந்து படத்தில் பார்க்குறதுக்கு மற்ற டிவி அனைவரும் வந்து அனைத்து டிவியும் வந்து எங்களுக்கு வந்து இதை வெளிப்படுத்தி நல்லா விளம்பரத்தை கொடுக்க வேணும் சார், தெரியப்படுத்தும்.
வீசும்